என்னங்க வெப் சீரிஸ் இது! பயங்கர அல்டிமேட்டா போயிட்டு இருக்குது. அதுவும் இல்லாம இந்த 4 எபிசோட்லாம் பத்தவே மாட்டேங்குது. என்னடா அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற ஃபீல் தான் வருது. நம்ம கமெண்ட்ல கூட பார்த்தீங்கன்னா, ஜான் அப்படிங்கிறவரு போட்டிருப்பாரு. இந்த வாரத்துக்கான எபிசோட்ஸ் பயங்கர ட்விஸ்ட்ஸ் அண்ட் டர்ன்ஸோட போயிருக்கு அப்படின்னு. நீங்க ரொம்பவே கரெக்ட்டா தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்கள்ல எத்தன பேர் ஆல்ரெடி இந்த வாரத்துக்கான எபிசோட்ஸ பார்த்துட்டீங்க, நீங்களும் அதே மாரி ஃபீல் பண்றீங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. சரி ஓகே வாங்க எபிசோட் 33ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஸ்டார்ட்டிங்ல இருந்து ரிவ்யூ பண்ணிடலாமா? இந்த 4வது எபிசோட் எண்ட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத போட்டு காட்டுவாங்க தெரியுமா ஸ்டார்ட்டிங்லயே. அதுவே பயங்கர மாஸான ஒரு சீன்ங்க. நம்ம ரகு வந்து சிதம்பரம வந்து தேடிட்டு இருக்காரு தெரியுமா? சோ கரெக்ட்டா அந்த வீட்ட கண்டுபிடிச்சிட்டாரு. கதவ தட்டி திறந்தா அந்த பக்கம் நம்ம வெற்றியோட அம்மா நின்னுட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சீனோட ஸ்டார்ட் பண்ணா 4வது எபிசோடு எண்டுக்கு போய் அப்படி என்னதான்டா நடக்குது அப்படின்னு பார்க்கணும்னு தோணுமா தோணாதா? எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஆனா அந்த மாரிலாம் நான் பண்ணல. வரிசையா தான் பார்த்தேன். போன வாரம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஷு வந்து சூஸ் ஷெஃப்ன்னு சொல்லிட்டு அந்த ஃபேஸ் ஆஃப் குக்கிங் சேலஞ்ச வந்து வின் பண்ணியிருப்பாங்க தெரியுமா? சோ அது ரிலேட்டடா நம்ம நெடுமாறன் அண்ட் ஐஷு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நெடுமாறனுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம சந்தோஷம். யூ ஸ்லேட் இட், யூ ஏர்ன்ட் இட் அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த டைட்டில நீ வந்து டிசர்வ் பண்ற அப்படிங்கறத நீ ப்ரூவ் பண்ணிட்ட அப்படின்லாம் பேசுவாரு. ஆனா கடைசியா பாயிண்ட்டுக்கு வந்துருவாருங்க. என்ன அப்படின்னு பார்த்தனா, தேவையில்லாததுக்கெல்லாம் வந்து அட்டென்ஷன் குடுக்க கூடாது. உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும்ல அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு, இந்த மாரி தேவையில்லாத விஷயத்துக்குலாம் அட்டென்ஷன் குடுக்கறது வந்து எப்படின்னா, ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு கத்திய வந்து ஷார்ப் பண்ற மாதிரி, அது கடைசி வரைக்கும் வெட்டவே வெட்டாது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிய பத்தி ரொம்ப இன்டைரக்ட்டா எவ்வளவு சொல்ல முடியுமோ சொல்லிருவாரு. நம்ம ஐஷு பாத்தீங்கன்னா இவ்வளத்தையும் கேட்டுட்டு அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா போயிட்டு வெற்றி கிட்ட தான் பேசிட்டு இருப்பாங்க. சோ இவங்க அந்த சாப்பிடுற இடத்துல எப்பவுமே இந்த ஷெஃப் டேபிள்ல வந்து ரூம் சர்வீஸ் எல்லாம் உட்கார்ந்தா நம்ம விக்கி பயங்கரமா பிரச்சனை பண்ணி அசிங்கப்படுத்துவார் தெரியுமா? சோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா நம்ம ஐஷு அண்ட் வேணி வந்து நேரா ரூம் சர்வீஸ் டேபிள்ல போயிட்டு அங்க வெற்றிகிட்டயும் பாண்டிகிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. அதோட நிறுத்தாம கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்கார்ந்து அவங்களோட சாப்பிடுறாங்க. இத பார்த்துட்டு நம்ம விக்கியோட மூஞ்சி அப்படியே சுருங்கி போகுது. சோ நம்ம வெற்றி பாத்தீங்கன்னா இவங்க வந்து அந்த சூஸ் ஷெஃபா வின் பண்ணதுக்கு வந்து ட்ரீட் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இங்க தான் மறுபடியும் நம்ம சஸ்பீஷியஸ் பிரியா இருக்கிறாங்க தெரியுமா? போன வாரமே நம்ம நோட் பண்ணியிருப்போம். சடனா வந்து இந்த ஐஷு அண்ட் வேணியோட பேசுற மாதிரி உள்ள வரது, அண்ட் அங்க ஒரு மாதிரியா அவங்கள முறைச்சு பாக்குறது, ரொம்ப க்ளோஸ் ஆக ட்ரை பண்றது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. சோ அவங்க இங்கேயும் வராங்க. வந்துட்டு இந்த ட்ரீட் வைக்கிறது எங்க வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கு. நான் தனியா தான் இருக்கிறேன், நீங்க எங்க வீட்லயே பார்ட்டியை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தூரமா போயிட்டு திரும்பி பார்த்து ஒரு லுக் ஒன்று விட்டு போறாங்க. டேய் இது பயங்கரமான வில்லி லுக்கா இருக்குதே, இவங்க என்னதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கேரக்டர் மட்டும் இன்னனால வந்து புரிஞ்சிக்கவே முடியல. உங்கள யாராவது வந்து இதை ஆல்ரெடி கெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கமெண்ட்ல போட்டுருங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஜோஜி இருப்பாரு தெரியுமா? அவர் வந்து உட்கார்ந்துருப்பாரு. இவரை பார்த்தோன்னே லைட்டா ஒரு பயம் வருதுங்க. ஐயோ ஏதாவது மொக்க போட்டுருவாங்களோ அப்படின்ட்டு. நல்ல வேளை அந்த அளவுக்குலாம் மொக்க போடல. அவர் வந்து என்னோட பர்த்டே, என்னை வந்து யாருமே கண்டுக்கலன்னு சோகமா உட்காந்துருக்காரு. நம்ம வெற்றி தான் வந்து டக்கு டக்குன்னு யோசிப்பாரு தெரியுமா? அட உங்களுக்காக சர்ப்ரைஸா நாங்க வந்து பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், பர்த்டே பார்ட்டி, அதனால தான் நாங்க சொல்லலன்னு சொல்லிட்டு இவங்க நைட்டு ட்ரீட் பிளானா அப்படியே அவர் பர்த்டே பார்ட்டி பிளானா வந்து மாத்தி அவரை வந்து இன்வைட் பண்ணிடுறாரு. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் அந்த பார்ட்டிக்கு போறது, அதுக்கப்புறம் அவர் பயங்கரமா என்ஜாய் பண்றது, அங்க இருந்து நம்ம பத்மாக்கு வந்து வீடியோ கால் பண்ணி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஷேர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் வந்து ஓரளவுக்கு நல்லா சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. ஆனா அந்த பார்ட்டில நம்ம ஐஷு வேணியை பார்த்துட்டு என்னாச்சு விக்கி தோத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றியா அப்படின்னு கேட்கிறப்போ நம்ம வேணி வந்து என்னதான் அதுக்கு ஃபீல் பண்ணாலும் இல்ல பரவாயில்ல நீ ஜெயிச்சிட்டல அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்றது வந்து உண்மையாவே இந்த வேணி வந்து எந்த அளவுக்கு ஒரு உண்மையான பர்சன், அதாவது அவங்க லவ் பண்றவங்களுக்கும் வந்து உண்மையா இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் உண்மையா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அது அவங்க கேரக்டர் தாங்க ரொம்ப அழகா வந்து டிஃபைன் பண்ணுது. சோ இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா பிரியா நடுவுல பூந்துட்டு அவங்கள பத்தின ஸ்டோரியை ரொம்ப எமோஷனலா வந்து சொல்லுவாங்க. அதாவது இந்த வீட்ல வந்து எப்பவுமே தனியா தான் இருப்பேன், இப்பதான் வந்து இந்த மாதிரி எல்லாரும் இருக்கிறது எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சின்ன வயசுல கஷ்டப்பட்டதெல்லாம், அதாவது அப்பா அம்மா இல்ல, அண்ணன் தான் என்னை வளர்த்தான், அண்ணனும் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டான், இப்ப பார்த்தனா வந்து தம்பியை நான் தான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்றாங்க. அந்த இடத்துல நம்ம ஐஷுவும் வேணியும் பாத்தீங்கன்னா இன்னமுமே அந்த பாண்ட் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. பட் வேணி அந்த இடத்துல ரொம்ப கிளியரா கேட்பாங்க, ரொம்ப டக்குன்னு வந்து க்ளோஸ் ஆயிட்ட மாதிரி இருக்குல்ல அவளோட அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த டைம் வந்து இது சஸ்பீஷியஸா ஃபீல் ஆகல. ஒருவேளை இவங்க அண்ணன் சூசைட் பண்ணி இறந்துட்டாருன்னு சொன்னாங்களே, அதுக்கும் இவங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? ரிவெஞ்ச் மோடுக்காக வந்து வந்திருக்கிறாங்களா என்னன்றது தெரியல. ஸோ இந்த பார்ட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றி அண்ட் ஐஷு வந்து வண்டியை தள்ளிக்கிட்டே வந்து ஐஷு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அவர் அந்த வண்டி எடுத்து அவங்க வீட்டுக்குள்ளெல்லாம் நிறுத்திட்டு அவங்க வந்து 2 பேரும் பேசிக்கிறது, ஃபன் பண்ணிக்கிறது, நாய் துரத்த போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு வெற்றியை நிஜமாலுமே நாய் துரத்துறப்போ உள்ள ஐஷு வந்து சிரிச்சுக்கிட்டே என்ஜாய் பண்றது. இப்போ இந்த மாதிரி சூப்பரா ஒரு சீன் போயிட்டு இருக்கும். டக்குன்னு கேமராவை திருப்பினா மேல இருந்து நெடுமாறன் வந்து அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாரு. எனக்கு அவரை பார்க்குறப்போ இந்த மனுஷன் எவ்வளவுதான் டென்ஷன், ஏன்னா சிதம்பரம் அப்படிங்கிற இதை பத்தி கண்டுபிடிக்கிறேன்னு ரகு ஒரு பக்கம் தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு. சிதம்பரமோட பையன் தான் வந்து வெற்றி. அண்ட் வெற்றி பாத்தீங்கன்னா ஐஷு பின்னாடி வந்து சுத்திட்டு இருக்கிறாரு. இவ்வளத்தையும் சேர்த்து இவர் மண்டை சூடாகி சாவு போறாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனா அதுக்கேற்ற மாதிரியே பாத்தீங்கன்னா நம்ம மாறன் தான் வந்து பயங்கரமா ஒரு யோயோ ஃப்ரெண்ட்ஸ் கேங் வச்சிருப்பாரு தெரியுமா? ஸோ அவங்களோட வந்து அந்த டேவை வந்து ஃபினிஷ் பண்றாரு ட்ரிங்க் எடுத்துட்டு. அண்ட் அவங்க பாத்தீங்கன்னா வந்து வெற்றி பாத்தீங்கன்னா ஒரு வயசு பையன், ஸோ அவனுக்கு ஈகோலாம் வந்து ரொம்ப பெருசா இருக்கும், அவனை பேசாம துரத்தி விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் அந்த மாதிரிலாம் இல்லைன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு நம்ம நெடுமாறன் சொல்றாரு. பட்
இருந்தாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்லாம் சேர்ந்து இவர பிரெயின் வாஷ் பண்ணி, இது வந்து உன் பெர்சனல் லைஃபே வந்து இம்பாக்ட் பண்ணுது. ஸோ நீ நல்லா யோசி. இது வந்து தேவை. நீ வந்து அவன அங்கருந்து அனுப்பி விட்டுரு ரெசார்ட்ட விட்டுன்ற மாரி பயங்கரமா பிரெயின் வாஷ் பண்றாங்க. இவருமே வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சுடுறாரு. இது போக பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 விஷயம் நடந்திருக்கும். ஒண்ணு என்ன அப்டின்னா, நம்மளோட விக்கி வந்து அங்க ஸ்ரீநிதி கிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறப்போ, நம்ம லாஸ்ட் வீக்கே பார்த்திருப்போம் தெரியுமா? அந்த ரெசார்ட்டுக்கு ஒரு 9 பேர் வந்து ஸ்டே பண்ண வந்திருப்பாங்க. அதாவது பசங்க மாரி வந்திருப்பாங்க. நம்ம வெற்றி கூட வந்து அவங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் ஃபுட்ட வந்து செஞ்சு குடுக்குறது, அந்த மாரி விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கும் தெரியுமா? அதுல என்னன்னா, ஒருத்தர் வந்து விக்கியோட ஃப்ரெண்டு போல. ஸோ அவரு வந்து விக்கி கிட்ட பேசிட்டு, இன்னைக்கு நைட்டு பார்ட்டி வச்சிருக்கோம். வந்துருன்ற மாரி இன்வைட் பண்ணிட்டாங்க. இத சொன்னோனே எனக்கே டென்ஷன் ஆயிடுச்சு. ஐய்யய்யோ! இவரு பார்ட்டிக்கு போனா கண்டிப்பா ஃபுட் வந்து வெற்றி தானே கொண்டு வந்து குடுப்பாரு. இவரு கண்டுபிடிச்சுருவாரே! அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலு. அண்ட் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரகு வந்து இந்த மாரி சிதம்பரம் எங்க இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. நீ கிளம்பி வான்னு சொன்னோனே, இவரு கிளம்பி போறாரு. அந்த இடத்துல நம்ம ரியா வந்து திரும்ப திரும்ப கேட்குறாங்க. "என்ன ஆச்சுப்பா? எதுக்கு போறீங்க?" அப்படின்னா, "நான் வந்து சொல்றேன்றாரு." எனக்கு என்ன பயம்னா, இவரு வருவாரா? இல்ல ஆன் த வேல எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுட்டு அப்படியே போய் சேர்ந்துருவாரான்னு வேற பயமா இருக்குது. இவரு எதுவுமே சொல்ல மாட்றாரு. அதுக்கேத்த மாரி ரியாட்ட, "நீ வந்து பத்திரமா பார்த்துக்கோ. உன்னோட ஐடியாஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணு. பிசினஸ நீ தான் டெவலப் பண்ணணும்." அப்படின்ற மாரி எனக்கு என்னமோ அவரு பேசுறதெல்லாம் வந்து கடைசி வேர்ட்ஸ் அப்படிங்கிற மாரியே ஒரு ஃபீல குடுக்குது. அண்ட் ரியா பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த சீன்லயே நம்ம கிச்சனுக்கு போயிட்டு இந்த ரெசிபீஸ்லாம் கலெக்ட் பண்ணி அத வந்து செல் பண்ணலான்ற மாரி ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்காக வந்து வேணிகிட்ட இருந்து எல்லா ரெசிபீஸையும் நோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப ரூம்ல வந்து ஜான் அண்ட் மாறன் வந்து பேசிக்கிறது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, "இதெல்லாம் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறியா? அதெல்லாம் ஒர்க்கே ஆகாது. சும்மா ரெசிபிய குடுத்துட்டா இந்த நெடுமாறனோட இத வந்து இன்னொருத்தவங்க ரீகிரியேட் பண்ணிருவாங்களா? தே கான்ட் டச் மை ஷேடோ. இதெல்லாம் பெருசா கண்டுக்க கூடாது. அவங்க எப்படி வேணா இந்த கேம விளையாடிக்கிட்டும். நான் பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி பயங்கர கெத்தா பேசிட்டு இருப்பாரு. இந்த ஜான பார்க்குறப்போ தான், யார்ரா இந்த ஜானு? இவர் நல்லவரா? கெட்டவரா? அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் தாங்க வருது. ஏன்னா சம்டைம்ஸ் ரொம்ப நியாயமா நடந்துக்கிறாரு, ஃபீல் பண்றாரு, எமோஷனலா இருக்கிறாரு. அண்ட் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, அப்படியே நெடுமாறனுக்கு ஈக்குவலா இவரும் அந்த வில்லனிக்கா வந்து யோசிக்கிறதெல்லாம் பண்றாரு. யார்ரா இவரு? அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. சரி, ஓகேங்க. எபிசோட் 33ல நடந்த எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணிட்டோம். எபிசோட் 34ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணி நெக்ஸ்ட் ஒரு வீடியோல போடுறேன். எக்கச்சக்கமான விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.